வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் C# டுட்டோரியல் வீடியோ சீரீஸில் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனோம்னா இந்த காய்கறி செக்ஷன்ல காய்கறிகளை குரூப்பா அடுக்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுனால கஸ்டமர்ஸ்னால ஈஸியா போய் காய்கறி தேவையான காய்கறிகள் எடுத்துக்க முடியும். அதே போல ஒரு பர்டிகுலர் காய்கறி தீர்ந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் காய்கறியை ரீஃபில் பண்ணவும் முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்கும் டிஃபால்ட்டா தோன்றது வந்து அரே தான். சோ அரேங்கிறத யூஸ் பண்ணி நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இதே போல C#ல கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு நமக்கு அரேங்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லாம கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் தராங்க. இப்போ அரே அப்படிங்கறது எடுத்துக்கிட்டோம்னா அரேல என்ன இருக்கு? ஒரு அரே அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஃபிக்ஸ்டு சைஸா நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எலிமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணிக்க முடியும். சரி, ஏற்கனவே அரேங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்கு. எதுக்கு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரேல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 4 எலிமெண்ட் உள்ள ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல ஒரு புதுசா 5ஆவதா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சா ஆட் பண்ண முடியாது. டைனமிக்கா ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா ரிமூவ் பண்ண முடியாது. 4 எலிமெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அது 4 அப்படியே தான் இருக்கும். சரி, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கலெக்ஷன்ல நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கலெக்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களால ஒரு கலெக்ஷனுடைய எலிமெண்ட்ஸ் லென்த்தை டைனமிக்கலா இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும், டைனமிக்கலா ரெடியூஸ் பண்ணவும் முடியும். சரி, இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான். அரே, லிஸ்ட், கியூ, ஹேஷ் டேபிள், டிக்ஷனரி, லிஸ்ட், டேக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷனுடைய கிளாஸஸ். ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாஸை வந்து கண்டிப்பா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸை நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நம்ம அந்த கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இந்த எல்லா எலிமெண்ட்டும் ஒரே டேட்டா டைப் சேர்ந்ததா இல்ல வெவ்வேறு டேட்டா டைப் சேர்ந்ததாங்கிறத பொறுத்து இதை 2 விதமா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்னு ஜெனரிக் கலெக்ஷன், இன்னொன்னு நான் ஜெனரிக் கலெக்ஷன். சோ இதுல ஜெனரிக் கலெக்ஷன் அப்படிங்கிறது லிஸ்ட், டிக்ஷனரி, சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ இது எல்லாமே ஜெனரிக் கலெக்ஷன் சொல்றோம். அரே, லிஸ்ட், ஹேஷ் டேபிள், சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ இது எல்லாமே நான் ஜெனரிக் கலெக்ஷன் சொல்றோம். இதுல என்னடா இது சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ ரெண்டுலயுமே ரிப்பீட் ஆகுதுன்னா ஜஸ்ட் சின்டாக்ஸ்ல சின்ன சேஞ்ச் பண்றது மூலமா ஜெனரிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், நான் ஜெனரிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம முதல்ல ஜெனரிக் கலெக்ஷன் என்னன்னு பாத்துருவோம். ஜெனரிக் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒரே டேட்டா டைப்பா இருந்தா அதை நான் ஜெனரிக் கலெக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த ஜெனரிக் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட், டிக்ஷனரி, சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ. சோ இதுலயும் ஒவ்வொன்றா என்னன்னு பார்ப்போம். சோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கலெக்ஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் டைப். சோ இதுல நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஜெனரிக் அப்படின்னு சொல்லும்போது சிமிலர் டேட்டா டைப் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன டேட்டா டைப்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென் அப்படிங்கிற சிம்பல் இருக்கு. சோ இங்க லிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி லெஸ் தென், கிரேட்டர் தென் இது நடுவுல என்ன டேட்டா டைப் போடுறீங்களோ அந்த டேட்டா டைப் உடைய கலெக்ஷனை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். சோ ஒரு வேரியபிள் நேம் போட்டுட்டு ஈக்குவல் நியூ லிஸ்ட் ஆஃப் இன்ட் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணி அதுல ஒரு 6 எலிமெண்ட்டையும் போட்டு வச்சுக்கும். சரி, இது என்ன ஃபர்தரா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நம்ம சார்ட், ஐட்ரேட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இதுல ஃபார் ஈச் யூஸ் பண்ணி நம்மளால உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் பண்ண முடியும். சோ டைனமிக்கா எப்படி ஒரு வேல்யூ ரிமூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வேரியபிள்ல டாட் ரிமூவ் அட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி நீங்க ஒரு இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிரும். இப்ப இந்த லிஸ்டோடைய லென்த் வந்து குறைஞ்சிரும். 6ஆ இருந்தது 5ஆ மாறிடும். அதே போல டைனமிக்கா ஆட் பண்றதுக்கு வேரியபிள் நேம் டாட் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை போட்டு அதுக்குள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அது கடைசியில போய் ஒரு அப்பெண்ட் பண்ணிக்கும் ஒரு வேல்யூ. சோ இப்போ வந்து 7 எலிமெண்டா நமக்கு மாறிடும். சோ இந்த மாதிரி ரிமூவ் அட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்பில்ட் மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை இந்த லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிக்ஷனரி. டிக்ஷனரி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ரியல் டைம்ல ஒரு டிக்ஷனரி பார்த்திருப்போம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் இருக்கும். ஒவ்வொரு வேர்டும் யூனிக்கா இருக்கும், அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கும். சோ டிக்ஷனரி இங்க இருக்கிற C# இருக்கக்கூடிய டிக்ஷனரி அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் ஒரு கீ வேல்யூ பேர் கலெக்ஷன். சோ இதுல கீங்கிறது தான் நம்ம டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு சர்ச் பண்றோம் பாத்தீங்களா, அந்த கீ அதுதான் வந்து இங்க கீன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு மீனிங் தான் வேல்யூ. சோ கீ வேல்யூ பேரா தான் நம்ம இந்த கலெக்ஷனை ஸ்டோர் பண்ண முடியும். எப்படி லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம கால் பண்றோமோ இந்த டிக்ஷனரியில இருக்கிற வேல்யூவை நம்ம கெட் பண்றதுக்கு நம்ம கீயை யூஸ் பண்ணணும். சோ கீ கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ கிடைச்சிடும். சோ டிக்ஷனரிக்கு டிக்ஷனரிங்கிற கீவேர்டு போட்டுக்கணும். அந்த கீ வேல்யூ பேருக்கு அந்த கிரேட்டர் தென், லெஸ் தென் சிம்பிள் போட்டு நடுவுல இன்ட் கமா ஸ்ட்ரிங்
ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கீ கமா போட்டுக்க அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து வேல்யூ. சோ இங்க கீயை வந்து இன்டீஜர் டேட்டா டைப்லயும் வேல்யூவை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லயும் வச்சிருக்கு. இதை நீங்க எந்த டேட்டா டைப்ல வேணா கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ நான் டிக்ளேர் பண்ணும்போது இன்டீஜர்னு சொன்னதுனால கண்டிப்பா இன்டீஜர் தான் ஆட் பண்ணணும். இதே போல ஆட் பண்ணும்போதும் அந்த வேரியபிள் நேம் போட்டு டாட் ஆட்னு கொடுத்து கீ கமா வேல்யூ ரெண்டத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா ஒவ்வொரு கலெக்ஷனா வந்து உள்ள ஆட் ஆயிட்டே வரும். சோ இதுல ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அது கீ கொடுத்தீங்கன்னா, அதாவது வேரியபிள் நேம் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கீயோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த கீக்கான வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷார்ட்டட் லிஸ்ட். ஷார்ட்டட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த லிஸ்ட் டிக்ஷனரி இது ரெண்டோட ஃபீச்சரையும் கலந்த ஒரு கலவை. அதாவது இப்ப லிஸ்ட்ல இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரியில கீ வேல்யூ பேரை யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டத்தையும் கலந்தது தான் ஷார்ட்டட் லிஸ்ட். மேற்கொண்டு இதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் ஃபீச்சர் இருக்குன்னா, நீங்க இதுக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து எந்த ஆர்டர்ல ஆட் பண்ணாலும் ஃபைனலா நீங்க அதை ஒரு ஆர்டர்டு லிஸ்டா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த சார்ட்டட் லிஸ்ட்ல நான் கீ வேல்யூ பேர் கொடுத்திருக்கேன், ரெண்டுமே ஸ்ட்ரிங்னு சொல்லியிருக்கேன். கீயும் ஸ்ட்ரிங் வேல்யூவும் ஸ்ட்ரிங். இதுல நான் பாத்தீங்கன்னா ஆரக்கிள் VB.net CSC ASP.net ஆட் பண்ணிருக்கேன். ஆனா இதுல கீ எடுத்துக்கங்க, கீயோட அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்க்கும்போது ASP அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வரணும். சோ இதை நீங்க வந்து ஃபுல்லா ஃபார் ஈச்ல போட்டு அவுட்புட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவா ASP.net தான் இருக்கும். ஏன்னா அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அதுவே ஆர்டர் பண்ணிக்கும். சோ சார்ட்டட் லிஸ்டோடைய நேமுக்கு தகுந்த மாதிரி அது உள்ள கொடுக்குற எலிமெண்ட்டை அதுவே ஆர்டர் பண்ணி வச்சுக்கும். சோ இதுதான் சார்ட்டட் லிஸ்ட். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்டாக். ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே டேட்டா ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் படிச்சிருப்போம். இந்த ஸ்டாக் கியூ அப்படிங்கிறது. ஸ்டாக் அப்படிங்கிறது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்துல நடக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சோ ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன். அதுக்கு நம்ம வேல்யூவை உள்ள புஷ் பண்ண முடியும். அப்புறம் அந்த வேல்யூவை நம்ம பாப் அப்படின்னா வெளியே அந்த கலெக்ஷன் வந்து வெளியே எடுக்க முடியும். சோ எது கடைசியா உள்ள வந்திருக்கோ அந்த எலிமெண்ட்டை தான் நம்மளால ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். சோ அந்த ஆர்டர்ல நடக்கக்கூடியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி லெஸ் தென் கிரேட்டர் தென் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. சோ இதுல ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ண மாதிரி போட்டுருக்காங்க. நீங்க என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் எடுத்துக்கும். சோ இந்த ஸ்டாக்ல உள்ள வந்து ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஒரு வேல்யூ ஆட் பண்றதுக்கு புஷ் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. அப்புறம் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்றதுக்கு பாப் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. இந்த பாப் அப்படிங்கிற மெத்தட்ல இண்டெக்ஸோ நம்ம எந்த ஒரு வேல்யூமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா பாப் அப்படிங்கிறது கடைசியா எந்த வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணமோ அந்த வேல்யூ தான் ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கியூ. கியூங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஒரு டிக்கெட் கவுண்டர்ல கியூல நிப்போம். சோ யார் அந்த கியூல முதல்ல போறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே வர முடியும். சோ இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மெக்கானிசத்துல நடக்கக்கூடியது. சோ ஒரு கியூக்கு நம்ம NQ பண்ண முடியும், DQ பண்ண முடியும். சோ கியூக்கு வந்து கியூங்கிற கீவேர்டு போட்டு லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு ஸ்ட்ரிங் போட்டுக்கணும். ஒரு வேரியபிள் நேம் போட்டு ஈக்குவல் டு நியூ கியூ ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுக்கிட்டேன்னா ஒரு கியூக்கான கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் NQங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்குள்ள வேல்யூவை புஷ் பண்றேன். DQ பண்ணீங்கன்னா முதல்ல எது வந்து புஷ் ஆச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியே போகும். அப்படியே இந்த ஸ்டாக்குக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம நான் ஜெனரிக் கலெக்ஷன் பத்தி பார்ப்போம். நான் ஜெனரிக் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் சேம் டேட்டா டைப்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. டிஃபரெண்ட் டேட்டா டைப் கூட நம்ம அலோவ் பண்ணோம்னா அது நான் ஜெனரிக் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்படியே ஜெனரிக்கு ஆப்போசிட். சோ இதுலயும் வந்து நமக்கு அரே லிஸ்ட், ஹேஷ் டேபிள், ஷார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான கிளாஸஸ் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஜெனரிக் கலெக்ஷன்ல பார்த்த லிஸ்ட்டுக்கு அப்படியே நான் ஜெனரிக் வெர்ஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு அரே லிஸ்ட் அப்படிங்கிறது ஜெனரிக் கலெக்ஷன்ல லிஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருந்து பாத்தீங்களா, அதனுடைய நான் ஜெனரிக் வெர்ஷன். ஹேஷ் டேபிள் அப்படிங்கிறது ஜெனரிக்ல இருந்த டிக்ஷனரி அப்படிங்கிற கிளாஸுடைய நான் ஜெனரிக் வெர்ஷன். சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ வந்து நம்ம கோட் பண்ணும்போது சின்டாக்ஸை டிஃபரெண்டா எழுதி நம்ம அதை மாத்திக்கலாம். சோ இதையும் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அரே லிஸ்ட் அப்படிங்கிறது எப்படி நீங்க லிஸ்ட்டுக்கு கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணணும். பட் இங்க லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இதுல எந்த விதமான டேட்டா டைப்பையும் நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஆடுங்கிற மெத்தட் தான் இருக்கு. பட் இந்த டைம் பாருங்க, நான் 5ங்கிற இன்டீஜரை ஆட் பண்றேன், லைக் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றேன், ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பூலியனை ஆட் பண்றேன். நீங்க எது ஆட் பண்ணாலும் இந்த கலெக்ஷன்ல வாங்கிக்கும். ஏன்னா இது வந்து நான் ஜெனரிக் கலெக்ஷன். ஸோ ஹேஷ் டேபிள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக்ஷனரியோடைய ஆப்போசிட் வெர்ஷன். ஸோ இங்கேயும் கீ வேல்யூ பேரா யூஸ் பண்ணுவோம். பட் இங்க ஹேஷ் டேபிள் என்னன்னா கீயும் சரி வேல்யூவும் சரி என்ன டேட்டா டைப் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நான் ஒரு ஹேஷ் டேபிள்ல 1ங்கிற ஒரு கீக்கு லைக் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், 2ங்கிற கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் கொடுக்குறேன், அப்புறம் ஒரு இண்டீஜர் கொடுக்குறேன். இங்கேயும் அதே மாதிரி தான் கீயை கொடுத்து
வேல்யூ எடுத்துக்கலாம். ஷார்ட்டட் லிஸ்ட். ஸோ நம்ம அங்கே பார்த்த ஜென்ரிக்ல பார்த்த ஷார்ட்டட் லிஸ்ட்டில் லெஸ் தேன் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி கீ அண்ட் வேல்யூ கொடுத்துருந்தோம். இங்கே மென்ஷன் பண்ணாமல் போட்டிங்கன்னா அது நான் ஜென்ரிக் கலெக்ஷனாக ஒர்க் ஆகும். ஸ்டாக்கும் அதே மாதிரி தான், கியூவும் அதே மாதிரி தான். ஸோ எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த பேசிக் ஓவர்வியூ மட்டும் இப்போதைக்கு நமக்கு போதும். நம்ம இதை ஃபர்தராக கோடில் எப்படி வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.